அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கிருப்பது தினமும் 10 என்ற வரிசையில் 7ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் 2 புதிய புத்தகத்திலிருந்து. வாருங்கள் வினாக்களுக்கு செல்வோம். முதல் வினா, பண்புள்ள விலங்கு எனப்படுவது எது? பண்புள்ள விலங்கு எனப்படுவது புலி. புலிதான் இதனுடைய விடை. அடுத்தது, கிர் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? கிர் சரணாலயம் குஜராத்தில் அமைந்துள்ளது. குஜராத் தான் இதனுடைய விடை. இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயோங். இதனுடைய விடை ஜாதவ் பயோங். ஜாதவ் பயோங் எம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ஜாதவ் பயோங் எம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்? அஸ்ஸாம். ஜாதவ் பயோங் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர். விடை அஸ்ஸாம். பிரம்மபுத்திரா ஆற்றில் எந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளம் ஜாதவ் பயோங்கை காடு உருவாக்க தூண்டியது? 1979. பிரம்மபுத்திரா ஆற்றில் எந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளம் ஜாதவ் பயோங்கை காடு உருவாக்க தூண்டியது? 1979. அஸ்ஸாமில் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் எத்தனை நாட்கள் செயல்பட்டது? அஸ்ஸாமில் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் 3 ஆண்டுகள் செயல்பட்டது. இதனுடைய விடை 3. ஜாதவுக்கு எப்போது இந்திய வனமகன் என்றும் பட்டம் எப்போது கிடைத்தது? ஜாதவுக்கு எப்போது இந்திய வனமகன் என்னும் பட்டம் 2012 கிடைத்தது. விடை 2012. ஜாதவ் பயோங் எப்போது பத்மஸ்ரீ விருது பெற்றார்? 2015. இதனுடைய விடை 2015. பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். பல்லுயிர் மண்டலம் என்பதன் ஆங்கில சொல் என்ன? பயோடைவர்சிட்டி. பல்லுயிர் மண்டலம் என்பதன் ஆங்கில சொல் பயோடைவர்சிட்டி. இதனுடைய விடை பயோடைவர்சிட்டி. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்? ஔவையார். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்? ஔவையார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.